3, 2, 1, fly! கேப்டன் ஆலோசனையில் 3, 2, 1, fly! ഫ്രൈഡേ ക്രിക്കറ്റ് ലീഗ് സീസൺ 9 ആവേശകരമായ ഫൈനൽ മത്സരം സൺവേ വേഴ്സസ് അറേബ്യൻ കിങ്സ്. സൺവേക്ക് വേണ്ടി ഓപ്പൺ ചെയ്യുന്നു അബി ആൻഡ് ശ്രീജിത്ത് കൊച്ചാപ്പി. സ്ട്രൈക്കിൽ അബി. ബോൾ ചെയ്യാനെത്തുന്നു അറേബ്യൻ കിങ്സിന് വേണ്ടി തഹ്സീർ. ആദ്യ ഓവർ. 16 ஓவர்கள் கொண்ட இந்த போட்டியில் முதல் 4 ஓவர்கள் பவர் பிளே. கிராண்ட் ஃபினாலேயின் முதல் ஓவர் முதல் பந்தே ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு. அங்க பிரிவேனால் தடுக்கப்பட்டு டாட் பால். நல்ல ஃபீல்டிங். ஃபர்ஸ்ட் பாலை கான்ஃபிடண்டா ரிவர்ஸ் திரும்பினாரு. பாலர் அரௌண்ட் விக்கெட்ல இருந்து வராரு. செகண்ட் பால் ஷார்ட் பால். பேட்ல ஒழுங்கா கொண்டில்ல. மீண்டும் டாட் பால். இந்த தடவை ஓரத்த விக்கெட்ல இருந்து வந்திருக்காரு. மூணாவது பந்து மீண்டும் ரிவர்ஸ் அடிச்சிருக்காரு. பால் எங்கேயோ போயிருக்கு. 4 ஓட்டங்கள். ஃபர்ஸ்ட் 2 பால் பேட்ல ஒழுங்கா பல்லன்னு, 3ஆவது பால் கான்ஃபிடண்டா ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. 4 ஓட்டங்கள் வந்திருக்குங்க. ഫൈനലിൽ ആദ്യ ബൗണ്ടറി പിറക്കുന്നു അബിയുടെ റിവേഴ്സ് ഷോട്ടിലൂടെ സൺവേ ഗ്ലാസിന് വേണ്ടി. 4வது பந்து பேக் டு பேக் பவுண்டரி வருமா? மீண்டும் ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. பால் 6. 6 ஓட்டங்கள் பேக் டு பேக் அபி பேட்ல இருந்து வந்திருக்கு. 2 ഡോട്ട് ബോളുകൾക്ക് ശേഷം തഹ്സീറിനെതിരെ 2 ബൗണ്ടറികൾ തുടർച്ചയായി നേടുന്നു. ആദ്യ 4ഉം ആദ്യ 6ഉം അബിയുടെ ബാറ്റിൽ നിന്ന് ആദ്യ ഓവറിൽ തന്നെ ரிவர்ஸ்ல அடிச்சிருக்காருங்க. அதுவும் முதல் ஓவர்ல தனது அதிரடி ஆதிக்கத்தை தொடங்கி இருக்காரு அபி. சன்வேக்கு வேண்டி கேப்டன் அபி. 5வது பந்து ஹாட்ரிக் வருமா? ஓ, நல்ல கம்பேக்குங்க பவுலர்ட்ட இருந்து தகசீர். 2 பவுண்டரி தொடர்ச்சியா விட்டு கொடுத்தாலும் அடுத்த பந்து டாட் பால் ஆக்கியிருக்காரு தகசீர். முதல் ஓவரின் கடைசி பந்து மீண்டும் ரிவர்ஸ் ஷாட். ஓஹோ, കഴിഞ്ഞ ബോൾ രക്ഷപ്പെട്ടു പോയതാണ്. പക്ഷെ തെറ്റാവർത്തിച്ചപ്പോൾ ആദ്യ വിക്കറ്റ് നഷ്ടമാകുന്നു തഹ്സീറിലൂടെ. நல்ல ரிவெஞ்சுங்க அரேபியன் கிங்ஸ்ட இருந்து. ஒரு ஓவர் முடிஞ்ச நிலையில் சன்வே கிளாஸஸ் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 10 ஓட்டங்களை அடிச்சிருக்காங்க. 2வது ஓவரை வீசுவதற்கு பந்துவீச்சு முனையில் பிரவீன் குட்டி. സ്ട്രൈക്കിൽ ശ്രീജിത്ത് കൊച്ചാപ്പി. നോൺ സ്ട്രൈക്കിൽ ന്യൂ ബാറ്റർ ബാസിത് സിയാന. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஓ, முதல் பந்தே ஒரு லோ ஃபுல் டாஸு ஆஃபில் அடிச்சிருக்காரு. அங்கே நஜீப் பாலை தடுக்கப்பட்டு சிங்கிள் மட்டுமே. സിയാന ബോൺമെഡിന്റെ ശക്തരായ 2 ബാറ്റേഴ്സ് ഇന്ന് ക്രീസിൽ ഒന്നിക്കുന്നു സൺവേക്ക് വേണ്ടി. സ്ട്രൈക്കിൽ ബാസിത്. 2வது பால் உள்ள எடுத்துட்டு வந்தார். மீண்டும் டாட் பால். சேம் லென்த்தில் போட்டிருக்காரு 2 பாலுமே. 3வது பந்து 2வது ஓவரில் பாசி ஸ்ட்ரைக்கில். ஓஹோ, ஒரு பேட்டில் ஒழுங்கா படலை. மிட் விக்கெட்டில் போயிருக்கு. 4 ஓட்டங்கள் ஆகுமா? ஓ, நல்ல ஃபீல்டிங் ஃபார்க்கிட்ட இருந்து. 2 ரன் மட்டுமே. 4th ஒன் பாசி. ஓ, அடிக்கிறதுக்கான முயற்சி. பச்சை அங்கே ஒரு அப்பீல், அவுட்டுக்கான அப்பீல் எதுவும் கொடுக்கல. 5th ஒன் மீண்டும் தனது பந்து வீச்சு டாட் பால் ஆதிக்கத்தை செலுத்துவாரா? ஓஹோ, கவர்ல ஒரு நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு ஃபாசி. மீண்டும் சிங்கிள் மட்டுமே. நல்ல கவர் டிரைவ் ஆடினாரு. ஆனால் பந்து வெளியே போகல. ஸ்ரீஜித் கொச்சாப்பி ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. இந்த ஓவரில் எதுவும் ரன்னும் வரலை. பவர் பிளேயில் ஒரு பவுண்டரி வரலை. 2வது ஓவர் லாஸ்ட் பால். டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கை தனது வசமாக்கியிருக்காரு ஸ்ரீஜித் கொச்சாப்பி. சிங்கிள் மட்டுமே. കുട്ടി വളരെ കൃത്യമായി പന്തെറിഞ്ഞു പോകുന്ന ഒറ്റ ബൗണ്ടറി പോലും മടങ്ങാതെ 2 ஓவர்கள் முடிஞ்ச நிலையில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 15 ஓட்டங்களை அடிச்சிருக்காங்க சன்வே கிளாஸஸ். 3வது ஓவர் எரியதற்கு மீண்டும் தகசீர் புன்னக்கல் கேப்டன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீஜித் கொச்சாப்பி. முதல் பந்தே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டு வசமாக போயிருக்கு. சிங்கிள் மட்டுமே. 2வது பந்து ஃபசி ஸ்ட்ரைக்கில் ஏறி அடிச்சிருக்காரு. 4 or 6 ஆன் கன்ஃபியூஷன். 4 ஓட்டங்கள் வழங்கியிருக்காரு. நல்ல
ബൗണ്ടറി ഷോട്ട് ഒരു സ്ലോ ബോൾ ഇട്ട് പരീക്ഷിക്കാനുള്ള ശ്രമം പാളി പോകുന്നു തസ്സീറിന്. അനായാസം അത് ബൗണ്ടറിയിലേക്ക് ഒരു പുൾ ഷോട്ടിലൂടെ ബാസി. இரண்டாவது பந்து. ஓ, ஒரு ஃபுல் டாஸ். அங்க ஃபீல்டர் கையில தஞ்சம் பூந்திருக்கு. டாட் பால். நாலாவது பந்து ஃபாசிக்கு எதிரே ஒரு ஷார்ட் பால். மீண்டும் ஃபீல்டரிடம். ஓ, கிரேட் கேட்சிங்க. கட் ஷாட் அடிக்க முயன்று தனது விக்கெட்டை இழந்திருக்காரு ஃபாசி. இங்க ஒரு செலிப்ரேஷன், ஒரு கிரேட் கேட்சுங்க பிரவீன் குட்டி கையில. ஒரு நல்ல பந்து வீச்சு தகசீர் புன்னக்கல். தனது மாயாஜால பந்து வீச்சு. തഹസീർ രണ്ടാമത്തെ വിക്കറ്റും നേടിയെടുക്കുന്നു. ടീമിനെ മുന്നിൽ നിന്ന് പട്ടം നയിക്കുന്ന ക്യാപ്റ്റൻ തഹസീർ വിക്കറ്റുകൾ തുടരെ നേടിക്കൊണ്ട് நல்ல கான்ஃபிடென்ட்டோட ஆடுறாங்க இங்க அரேபியன் கிங்ஸ். சன்வே கிளாஸஸ்க்கு வேண்டி நியூ பேட்ஸ்மேன் ஆயிட்டு முபசீர், சிறந்த ஆல்ரவுண்டர் முபசீர். ஒரு முதல் பந்தய ஷார்ட் பால் எங்க அடிச்சிருக்காரு. டீப் லெக்ல 6 ஓட்டங்கள் முதல் பந்திலே முபசீர். മുബഷിർ റാഖിന്റെ മലമടക്കുകളിൽ അത്യുജ്വല പോരാട്ടങ്ങളിലൂടെ ക്രിക്കറ്റ് ചരിത്രത്തിൽ ഇടം നേടിയ ഹാർഡ് ഹിറ്റർ ബാറ്റർ ആദ്യ ബോളിൽ തന്നെ നേടിയെടുക്കുന്നു സിക്സർ. മുബു സിക്സർ. லாஸ்ட் ஒன். மீண்டும் பேக் டு பேக் அடிப்பாரா? ஓஹோ, அடிச்சிருக்காரு. 4 ஓட்டங்கள் இந்த தடவை முபசீர் பேட்டில் இருந்து. பேக் டு பேக் ஹார்ட் ஹிட்டர் ராசல் கைமா முபசீர். சன்வே கிளாஸஸ் 30 ரன்கள் 3 ஓவர் முடிந்த நிலையில் 2 விக்கெட்டுகள் நஷ்டமாக இருக்குங்க. സ്ട്രൈക്ക് എൻഡിൽ കൊച്ചാപ്പി. ക്രിക്കറ്റ് പ്രേമികൾക്ക് ആവേശത്തിന്റെ മറ്റൊരു ഫൈനൽ കൂടി സമ്മാനിക്കുന്നു വോയിസ് ഓഫ് മുജീബിലൂടെ. അറേബ്യൻ കിങ്സ് വേഴ്സസ് സൺവേ. ഇരു ടീമുകളും തുല്യശക്തർ. ആര് വിജയിക്കുമെന്ന് നിർണ്ണയിക്കാൻ കഴിയാത്ത, മുൻകൂട്ടി പ്രവചിക്കാൻ കഴിയാത്തൊരു ഫൈനൽ. ഓൾ ചാനത്ത് നോക്കൂട്ടി. ஓவரின் முதல் பந்து பவர் பிளே. லாஸ்ட் ஓவர். முதல் பந்து அடிச்சிருக்காரு. ஆகாசத்திலே ஒரு சிக்ஸர். டீப் லெக்ல ശ്രീജിത്ത് കൊച്ചാപ്പി ഡേഞ്ചറസ് ബാറ്റർ. ഗ്രൗണ്ടിന്റെ നാനാവശങ്ങളിലേക്കും ഒരുപോലെ സ്കോർ ചെയ്യാൻ ശേഷിയുള്ള കരുത്തുറ്റ ബാറ്റർ. பவர் பிளே. லாஸ்ட் ஓவரின் இரண்டாவது பந்து. மீண்டும் ஒரு லோ ஃபுல் டாஸ் ஃபிளிக் பண்ணியிருக்காரு. இந்த தடவை சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக் ஹேண்டில் ராஜா முபசீர். மூன்றாவது பந்து. ஓஹோ, ஒரு எட்ஜ் வாங்கியிருக்கு. டாட் பால். நான்காவது பந்து. ஒரு நல்ல கம்பேக் சிக்ஸுக்கு அப்புறம் பிரவீன் குட்டி. ஓஹோ, மீண்டும் டீ பிளாக்ல ஒரு 6 ஓட்டங்கள் മുബസിർ ബാറ്റിൽ இருந்து. ബഹിരാകാശവും കടന്നൊരു സിക്സർ ഈ മുൽക്കുവിന്റെ മണ്ണിൽ പറത്ത് വിടുന്നു മുബഷിറിന്റെ ബാറ്റിൽ നിന്ന്. റാസൽ കൈമ രാജ മുബസിർ. കുട്ടി ആദ്യ ഓവറിൽ ഒറ്റ ബൗണ്ടറി പോലും വഴങ്ങാത്ത ബൗളർ. പക്ഷെ ഈ ഓവറിൽ തുടരെ സിക്സുകൾ വഴങ്ങുന്നു. ஓஹோ, ஒரு டாப் எட்ஜ் ஆயிருக்கு. கேட்ச் ஆகுமா? கிரேட் கேட்சிங்க ஃபாரூக் கையில இருந்து. റിവഞ്ചിന്റെ വിക്കറ്റാ. കുട്ടി സിക്സ് അടിച്ച ബാറ്ററെ തൊട്ടടുത്ത പന്തിൽ പുറത്താക്കുന്നു. മൂന്നാമത് വിക്കറ്റ് നഷ്ടമാകുന്നു സൺവേക്ക്. സമ്മർദ്ദത്തിലേക്ക് ആവേശത്തിന്റെ മറ്റൊരു ഫൈനൽ. പവർ പ്ലേ. ലാസ്റ്റ് ഓവറിൽ ലാസ്റ്റ് പന്ത്. നീ ബാറ്റർ ഫർഹാൻ സൺവേ கிளாஸஸ்க்கு വേണ്ടി. ஒரு நல்ல பந்து வீச்சு, நேர்த்தியானது. அங்க ஒரு அவுட்டுக்கான அப்பீல். ஆனா அங்க வழங்கல. ஓவர் 4 ஓவர் முடிஞ்ச நிலையில 43 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் இழப்பிற்கு சன்வே கிளாஸஸ். பவர் பிளேயை தனது வசமா ஆக்கியிருக்காங்க அரேபியன் கிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பவுன். முதல் பந்தே ஒரு நோ ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. இங்க நோ பால் 5 என்ற முறையில் 4 ஓட்டங்கள். முதல் பந்தே நோ பால் வீசி இருக்காரு. 4 வேற வந்திருக்கு. எதிரிகளுக்கு சாதகமானது.
இந்த பால் ஃப்ரீ ஹிட் வந்திருக்கு. முதல் பந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் அதை யூஸ் செய்வாரா? ஃப்ரீ ஹிட். கொச்சாப்பி. ஓஹோ, பேட்டில் கொண்டுல டாட் பால் சிங்கிள் போயிருக்காங்க. ஒரு ஃப்ரீ ஹிட்டை வேஸ்ட் பண்ணியிருக்காரு ஸ்ரீஜித் கொச்சாப்பி. 5வது ஓவர் 2வது பந்து. ஒரு பந்துல 5 ரன் போயிருக்கு. ஃபர்கான். ஓஹோ, ஒரு ஃபிளிக்குங்க அங்க. ஃபர்கான் கையில போயிருக்கு, ஃபாரூக் கையில. சிங்கிள் மட்டுமே. ஒரு நல்ல கம்பேக்குங்க. ஒரு எக்ஸ்ட்ராவுக்கு அப்புறம் ஜுனைத் செப். 5வது ஓவர் 3வது பந்து. ஸ்ட்ரைக் எண்டில் ஸ்ரீஜித் கொச்சாப்பி. ஒரு நல்ல டிரைவுங்க. லாங் ஆஃப்ல சாயிது முஞ்சாடி 1-2 ஆக்கியிருக்காரு. நல்ல ரன் இந்த விக்கெட்டுங்க. 4வது பந்து. ஓ, ஒரு ஸ்லோயர் பந்து. ஓ, ஒரு நல்ல பந்து வீச்சு. ஜஸ்ட் மிஸ். விக்கெட் இழப்பாக ஸ்ரீஜித் கொச்சாப்பி சுதாரிச்சிட்டாரு. ஜுனைத் செப். ஸ்ரீஜித் கொச்சாப்பி. ஓ, ஒரு கட் ஷாட் ஆடி இருக்காரு பாயிண்ட் திசையில. இந்த தடவை 4 ஓட்டங்கள் ஸ்ரீஜித் கொச்சாப்பி ஜுனைத்துக்கு எதிரே. 5வது ஓவரின் கடைசி பந்து. மீண்டும் பேக் டு பேக் பவுண்டரி வருமா ஸ்ரீஜித் பேட்ல இருந்து? ஓ, டிஃபெண்ட் பண்ணி ஸ்ட்ரைக்க தனது வசமாக்கிக்கிட்டாரு மீண்டும் ஸ்ரீஜித் கொச்சாப்பி. ஒரு நல்ல தொடக்க ஆட்டக்காரரை ஆடிக்கிட்டு இருக்காரு ஸ்ரீஜித் கொச்சாப்பி. களியை எடுத்து கொண்டு போறாரு. 5 ஓவர் முடிஞ்ச நிலையில 57க்கு 3 விக்கெட் இழப்பில். 6வது ஓவர் அரேபியன் கிங்ஸுக்கு பால் செய்ய வேண்டி நஜீப், லூலு நஜீப். ஸ்ரீஜித் கொச்சாப்பி ஸ்ட்ரைக் எண்டில். முதல் பந்தை உள்ள எடுத்துட்டு வந்தாரு. ஆனா அங்க டீப் மிட் விக்கெட்ல சிங்கிள் மட்டுமே. ஒரு நல்ல நேர்த்தியான பந்து ஃபர்கானுக்கு எதிரே நஜீப். ஓ, ஒரு நல்ல பந்து வீச்சு. ஆனா அங்க அம்பேர் ஒய்டு வழங்கியிருக்காரு. நல்ல ஒயிட் லைன்ல வச்ச ஒரு நல்ல பந்து. மீண்டும் செகண்ட் ஒன் 6th ஓவர். ஃபர்கானுக்கு எதிரே நஜீப் அடிச்சு போட்டிருக்காரு. டீப் மிட் விக்கெட்ல சிங்கிள் மட்டுமே. அங்க கிரீஸ் நோபால் வழங்கி இருக்காருங்க அம்பேர் ஆனந்து. ஓஹோ, இது எதிரிகளுக்கு சாதகமானதுங்க. நோபால் அங்க உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஃப்ரீ ஹிட். 2வது பந்தே ஃப்ரீ ஹிட் வந்திருக்கு 6வது ஓவர்ல. ஸ்ரீஜித் கொச்சாப்பி ஸ்ட்ரைக்ல. இந்த ஃப்ரீ ஹிட்டை யூஸ் பண்ணுவாரா? இவருக்கான 2வது ஃப்ரீ ஹிட்டுங்க. ஸ்ரீஜித் கொச்சாப்பிக்கு எதிரே நஜீப் உள்ள எடுத்துட்டு வந்தாரு. டாப் எட்ஜ் ஆயிருக்கு. இந்த பால் கேட்ச் பிடிச்சாலும் கேட்ச் பிடிக்கல. தகசீர் புன்னக்கல். நல்ல பந்து வீச்சுங்க நஜீப். 3rd ஒன் நஜீப். ஃபர்கானுக்கு எதிரே 3வது பந்து. ஒயிட் லைன்ல ஒரு குட் லென்த் பாலுங்க நஜீப். ஓ, ஒரு மிஸ்ஃபீல்டு. 1 ரன் 2 ரன் ஆக்கியிருக்காங்க. நல்ல ரன்னிங் இங்க சன்வேக்கு வேண்டி ஃபர்கான் ஸ்ரீஜித் கொச்சாப்பி. நல்ல லைன் நல்ல லென்த்ல போறாரு நஜீப். ஓஹோ, மீண்டும் அகல பந்து. ஆனா ஒரு நல்ல யாக்கர் பந்துங்க. ஒயிட் லைன்ல வச்சிருக்காரு. மீண்டும் 4வது பந்து. ஓஹோ, ஒரு நல்ல பந்து வீச்சுங்க. 6-4 நோ பால் ஒய்டு வந்தாலும் நான் இப்படிதான் பந்து எறிவேன்னு எரிஞ்சு நஜீப் தனது பந்து வீச்சு திறமையை காட்டிக்கிருக்காரு இங்க. ஓஹோ, லாங் ஆஃப்ல ஒரு 6 ஓட்டங்கள் ஃபர்கான் பேட்ல இருந்து. ஃபர்கான் தனது அதிரடி ஆதிக்கத்தை தொடங்கி இருக்காரு. இதுவரை ஆடின ஆதியே பேட்டில் கொண்டில்ல. ஆனா இப்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஃபர்கானும். முதல் 6 ஓட்டங்கள் ஃபர்கான் பேட்ல இருந்து. பேக் டு பேக் 6 வருமா ஃபர்கான் பேட்டில இருந்து.
ஒரு லோ ஃபுல் டாஸ் மட்டைக்கு எடுத்தாரு. ஆனா அங்க லாங் ஆஃப்ல பிரதமேஷ் கையில சிங்கிள் மாத்திரம். 72 ஓட்டங்கள் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட்டுகள் நஷ்டமாயிட்டு 6 ഓവറുകൾ முடிந்த நிலையில் സൺവേ ഗ്ലാസസ്. ശ്രീജിത്ത് കൊച്ചാപ്പി ആൻഡ് ഫർഹാൻ വളരെ ശക്തമായ ഇന്നിങ്സ് പാർട്ട്ണർഷിപ്പിലൂടെ മുന്നോട്ട് കൊണ്ടുപോകുന്നു. തുടക്കത്തിൽ 3 വിക്കറ്റുകൾ വീണതാണ്. പിന്നീട് ഒരു 30 റൺസിൻ്റെ പാർട്ട്ണർഷിപ്പിലൂടെ ശക്തമായി തിരിച്ചെത്തുന്നു സൺവേ. 6 ഓവർ പിന്നിടുമ്പോൾ 3 വിക്കറ്റ് നഷ്ടത്തിൽ 72 സ്ട്രൈക്കിൽ ഫർഹാൻ. கீப்பர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேப்டன் தகசீர் வந்திருக்காரு. ஒரு பந்து வீச்சு முனையில் அரேபியன் கிங்ஸுக்கு வேண்டி ஹீரோஸின் புதல்வனாகிய முஸ்தபா என்னும் முத்து இதோ 7வது ஓவர் செய்ய வேண்டி அரேபியன் கிங்ஸுக்கு. ஓஹோ, முதல் பந்தே பாடி லைன்ல போட்டாரு. 4 ஓட்டங்கள் டீப் ஸ்கொயர் லேக்ல. முதல் பந்தே ஆதிக்கத்தை தொடங்கி இருக்காரு ஃபர்கான். 7வது ஓவரின் 2வது பந்து. ஓஹோ, ஒரு ஃபிளாட் ஷாட். இங்க 6 ஓட்டங்கள். ஓ, பேக் டு பேக் 6 and 4. ஃபர்கான் பேட்டில் இருந்து முஸ்துக்கு எதிரே ஹாட்ரிக் பவுண்டரி அடிப்பாரா ஃபர்கான்? முஸ்துக்கு எதிரே தனது பேட்டிங் ஆதிக்கத்தை செலுத்துவாரா ஃபர்கான்? ஏது பவுலிங், பேக் டு ரிவெஞ்ச் முஸ்து. இது ஒரு செலிப்ரேஷன் நீங்க கண்டு கொண்டிருக்கின்றீங்க. ஃபர்கான் ஃபர்ஸ்ட் 2 பந்துல தனது பேட்டிங் ஆதிக்கத்தை செலுத்தினாலும் அடுத்த ஒரு பந்துல தனது வசமாக்கி இருக்காரு முஸ்து. ஹீரோஸின் புதல்வன் முஸ்து. சன்வேக்கு வேண்டி நீ பேட்டராய் யாசிர். முதல் பந்தே ஒரு கவர்ல அடிச்சிருக்காரு. சிங்கிள் மாத்திரம் யாசர் பேட்ல இருந்து. மீண்டும் 5வது பந்து. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ஸ்ரீஜித் கொச்சாபி. பச்சே அவரோட டாட்டா இருக்கு. ஒரு நல்ல கம்பேக்குங்க முஸ்துட்ட இருந்து. முதல் 2 பந்துகளில் 10 ஓட்டங்களை விட்டு கொடுத்தாலும் அடுத்த 3 பந்தில் 1 ரன்களை மாத்திரம் விட்டு கொடுத்திருக்காரு. லாஸ்ட் ஒன். மீண்டும் பாடி லைன் யாக்கர். ஒரு சிறந்த ஃபீல்டிங் சுஷாந்த். 7 ஓவர்கள் முடிவந்த நிலையில் 84 ஓட்டங்கள் 4 விக்கெட்டுகள் நஷ்டமாயிருக்கு. சல்பந்து 8வது ஓவரில். ஓஹோ, ஒயிட் லைன்ல போடப்பட்ட குட்லண்ட் பால். தனது பந்து வீச்சு ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றனர் அரேபியன் கிங்ஸ். யாசிர் 2வது பந்து அடிச்சு போட்டாரு. அங்க கேப் ஷாட் ஆடி இருக்காரு. இந்த தடவை 4 ஓட்டங்கள். டெஸ்ட்ராயர் யாசிர் ஒரு கிளாசிக் ஷாட் ஆடினாரு யாசிர். அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. 4 ஓட்டங்கள் அடிச்சிருக்காருங்க. தனது 2வது பந்திலே பவுண்டரி அடிக்க தொடங்கி இருக்காரு யாசிர். யாசிருக்கு எதிரே சுஷாந்த். ஓஹோ, ஷாட் பால் ஏறிக்கிட்டு ஃபைன் லெக்ல அடிச்சிருக்காரு. 4 ஓட்டங்கள். இந்த தடவை பேக் டு பேக் பவுண்டரி வந்திருக்குங்க யாசிர் பேட்ல இருந்து. 2 அணிகளுமே ஃபைட் செய்யறாங்க. இங்க சீசன் 9 ஃப்ரைடே லீக் இன் த கிராண்ட் ஃபினாலே. இதோ அரேபியன் கிங்ஸ் விசஸ் சன்வே கிளாசஸ். உங்களுக்கு ஒலி அமைத்து கொண்டிருப்பது வாய்ஸ் ஆஃப் முஜீப் UAE. பவுலர் நல்ல பிரஷர்ல இருக்காரு. 3வது பந்து இங்க ஹாட்ரிக் பவுண்டரி வருமா? 5th ஒன் யாசிருக்கு எதிரே. மீண்டும் அதே பந்து வீச்சு லைன். அதற்கு பலன் இருக்கு. டாட் பால். குட் கம்பேக்குங்க. உள்ள எடுத்துட்டு வந்தாரு. பேட்ல ஒழுங்கா கொண்டு இல்ல. டீப் லெக்ல ஃபாரூக் கையில சிங்கிள் மாத்திரம் போயிருக்கு. 8 ஓவர்கள் முடிந்த நிலையில 4 விக்கெட்டுகள் நஷ்டமாயிட்டு 94 ஓட்டங்களை அடித்துள்ளனர் சன்வே கிளாசஸ். ஒரு நல்ல கோயிங். அங்க யாசிரும் ஸ்ரீஜித் கொச்சாப்பி 2 பேரும் களியை எடுத்து கொண்டு போறாங்க. இது கடைசி வரை கொண்டு போறாங்களான்னு பார்ப்போம். 200க்கு மேலே இந்த கிரவுண்ட்ல ஸ்கோர் வந்தா பெரிய ஸ்கோரா இருக்கும். சேசிங்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். மீண்டும் பந்து வீச்சு முனையில் ஹீரோஸின் புதல்வன் முஸ்து. யாக்கர் கிங் முஸ்து. பேட்டிங்க்கு வேண்டி ஸ்ட்ரைக் எண்டில் யாசிர். கிளாசிக் யாசிர். ஃபர்ஸ்ட் ஒன் பாடி லைன்ல போட்டாரு. எடுத்து அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங்.
சிங்கிள் மட்டுமே போயிருக்கு. மூன்றாவது பந்து ஸ்ரீஜிக்கு எதிரே. ஓஹோ, ஏது பந்து வீச்சு! பேட்ஸ்மேன் பேட்டை விடுறதுக்குள்ள பால் கீப்பர் கையில தஞ்சம் புகுந்து விட்டது. ஒரு நல்ல ஃபேஸ்ல, நல்ல லைன்ல, நல்ல லென்த்ல போட்டுக்கு இருக்காரு முஸ்து. ஒரு கட் ஷாட்டுக்கான முயற்சி, அங்க ஃபீல்டரால் தடுக்க முடியாமல் 4 ஓட்டங்கள். பேக் டு பேக் பவுண்டரி வருமா ஸ்ரீஜித் பேட்ல இருந்து? முஸ்து. ஓ, மீண்டும் டாட் பால். லாஸ்ட் ஒன். மீண்டும் ஒரு நல்ல பந்து வீச்சு டீப் லெக்ல. சென்னையிடமிருந்து சிங்கிள் மட்டுமே. 9 ஓவர்கள் முடிஞ்ச நிலையில டீம் 100, 4 விக்கெட்டுகள் நஷ்டமாயிருக்கு சன்வேக்கு. மீதமுள்ள 7 ஓவர்களில் 100 வந்தா பெரிய ஸ்கோருங்க இந்த கிரவுண்டில். 10வது ஓவரின் ஆதிய பந்து ஸ்ரீஜித்துக்கு எதிரே சுசாந்த். முதல் பந்து இங்க ஒழுங்கா படல, டாப் எட்ஜ் ஆயிருக்கு. கிரேட் கேட்ச்ங்க சுனேத்தில இருந்து. தனது விக்கெட்டை இழக்கிறாரு ஸ்ரீஜித் கொச்சாப்பி. ரொம்ப நேரம் ஸ்ட்ரைக்கை கொண்டு போய்கிட்டு இருந்தாரு மேட்சை. கேட்ச் என்ற முறையில் அவுட் ஆகுறாரு. நல்ல பந்து வீச்சு. போன ஓவர் எக்ஸ்பென்ஸான ரன்னை கொடுத்தாலும் இந்த ஓவர் முதல் பந்திலே விக்கெட் எடுத்திருக்காரு சுசாந்த். சன்வேக்கு வேண்டி நீ பேட்டர் ஆயிட்டு அனந்து. ஒரு ஹார்டு ஹிட்டர், ஆல்ரவுண்டர், களியை எடுத்து கொண்டு போகக்கூடிய திறன் படைத்த அனந்து. 10வது ஓவரின் 2வது பந்து நியூ பேட்டர் அனந்து ஸ்ட்ரைக் எண்டில் தனது பந்து வீச்சு ஆதிக்கத்தை செலுத்துவாரா நியூ பேட்ஸ்மேனுக்கு எதிரே சுசாந்த். முதல் பந்தே உள்ள எடுத்துட்டு வந்தாரு. ஒரு கிரேட் யாக்கர்ல இருந்து பாலுங்க இங்க டாட் பால். தேர்ட் ஒன் அனந்துக்கு எதிரே. ஓஹோ, 2வது பந்திலே 6 ஓட்டங்கள் அடிச்சிருக்காரு. 6 ஓட்டங்கள் அனந்து. முதல் பந்தில டாட் பாலா விட்டாலு 2வது பந்தே தனது அதிரடி ஆதிக்கத்தை தொடங்கி இருக்காரு அனந்து. இதுவரை நிறைய ஃபைனல்ல ஆடின அனுபவம் இருக்கு அனந்துக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல ஹார்டு ஹிட்டரு. லாஸ்ட் மினிட்ல களியை எங்கன வேணாலும் சேஞ்ச் ஆகக்கூடிய பிளேயர். 4th ஒன். ஓஹோ, மீண்டும் அடிச்சிருக்காரு அதே லைன்ல. கிரேட் கேட்சிங்க. ஓ, ஏது ரிவெஞ்சுங்க. ரிவெஞ்சுனா இதான ரிவெஞ்சு. அரேபியன் கிங்ஸின் கொண்டாட்டங்கள். 6 விக்கெட்டுகள் நஷ்டமாயிருக்கு சன்வேக்கு இதுவரை. சன்வேக்கு பேட் செய்ய வேண்டி நீ பேட்டர் ஆயிட்டு கிரிதர். உமல் கோயிண்டின் ராஜா கிரிதர். ஒரு நல்ல கேப்டன்சி தகசீர் புன்னக்கல். 10வது ஓவர் கேம் சேஞ்ச் ஓவரா இருக்குங்க. 2 விக்கெட் இழந்திருக்காங்க. 5th ஒன். உள்ள எடுத்துட்டு வந்தாரு குட் லென்த் பால். ஏது பந்து வீச்சு சுசாந்த் கையில இருந்து. மலையும் மலையும் மோதி கொண்டிருக்கும் மேட்சுங்க இது. கண்டு கொண்டு இருப்பது வாய்ஸ் ஆஃப் முஜிப், ஒளியும் ஒளியும். லாஸ்ட் ஒன். கவர் திசையில சிங்கிள் தட்டி ஸ்ட்ரைக்கை தக்க வச்சிருக்காரு கிரிதர். Again, back to back dot balls. கிளாசிக் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் எண்டில் யாசிர் வந்திருக்காரு. சிக்குக்கு எதிரே அடிச்சு போட்ட பந்து அங்க டீம் ஸ்கொயர் லேக்ல 6 ஓட்டங்கள். சிக்குக்கு எதிரே தனது அசுர அதிரடி ஆட்டத்தை தொடங்கி இருக்காரு யாசிர், ரஜ்மான் யாசிர். எக்ஸ்ட்ரா கவர் திசையில் யாசிர் பேட்டில் இருந்து ஒரு கிளாசிக் சிங்கிள். கிருக்கு எதிரே மீண்டும் டாட் பால். ஓவர். 11 ഓവർ പൂർത്തിയാകുമ്പോൾ 6 വിക്കറ്റ് നഷ്ടത്തിൽ 116. மீண்டும்
വീണ്ടും എക്സ്ട്രാ കവർ ദിശയിൽ ഒരു ക്ലാസിക് സിംഗിൾ യാസിർ ബാറ്റിൽ ഇருந்து സ്ട്രൈക്കിലെത്തുന്നു ഗിരിധർ തനതായ ശൈലിയിലേക്ക് എത്തിയിട്ടില്ല. ഇനി ശേഷിക്കുന്നത് 5 ഓവറുകൾ മാത്രം. പാപ്പോ അടിക്ക തുടങ്ങിയിരിക്കാറ് അങ്ക 4 ഓട്ടങ്ങൾ. ഫീൽഡറെയും മറികടന്ന് കൊണ്ടുവരും. ബൗണ്ടറി പിറക്കുന്നു ഗിരിധറിന്റെ ബാറ്റിൽ നിന്ന്. ഡോട്ട് ബോൾ. ഗുഡ് കംബാക്ക് സുശാന്ത്. ഫീൽഡ് ചെയ്യുന്നു ഫാറൂഖ്. ഒരു സിംഗിൾ മാത്രം. സ്ട്രൈക്കിലെത്തുന്നു യാസിർ. இந்த ஓவர் பெரிய பவுண்டரி எதுவும் வருமா? സുശാന്തിക്ക് എതിരെ പറഞ്ഞതുപോലെ സംഭവിക്കുന്നു. 6ലേക്ക് പറത്തി വിട്ടുന്നു യാസിറിന്റെ ബാറ്റിൽ നിന്ന്. யாசர் ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். லாஸ்ட் 5 ஓவர்ல 100 ரன் அடிக்கக்கூடிய திறமை படைச்சவர் அஸ்மான் போர்ட்ஸின் யாசிர். ക്ലാസിക് ഷോട്ട്. പക്ഷേ അതിജല ഫീൽഡിലൂടെ അത് സേവ് ചെയ്യുന്നു. 3 റൺസ് അവിടെ സേവ് ചെയ്യുന്നു. ഒരു സിംഗിൾ മാത്രം. ഓവർ പൂർത്തിയാവുന്നു. 12 ഓവർ പിന്നിടുമ്പോൾ 6 വിക്കറ്റ്. 130. പ്രഥമേഷ്. സ്ട്രൈക്കിൽ യാസിർ. அரேபியன் கிங்ஸுக்கு பால் செய்ய வேண்டி பிரதமேஷ் யாசிருக்கு எதிரே. ആദ്യ ബോൾ. ഫീൽഡ് ചെയ്യുന്നു ഹനീഫ. ഒരു സിംഗിൾ മാത്രം. ഫാറൂഖ് ഫീൽഡ് ചെയ്യുന്നു. ഒരു സിംഗിൾ മാത്രം. ലോങ് ഓണിൽ ഒരു സിംഗിൾ മാത്രം. ഫീൽഡ് ചെയ്യുന്നു തഹ്സീർ. രക്ഷപ്പെട്ടു പോകുന്നു ഗിരിധർ തന്റെ ഫോമിലേക്ക് എത്തിയിട്ടില്ല എന്നതാണ് സത്യം. കഴിഞ്ഞ ആഴ്ചയിൽ ഫൈറ്റേഴ്സ് ഫൈനൽ മത്സരത്തിൽ സെഞ്ചുറി നേടിക്കൊണ്ട് ടീമിനെ കിരീടത്തിലേക്ക് നയിച്ച ബാറ്ററാണ്. തികഞ്ഞ ഓൾറൗണ്ടർ. പക്ഷേ ആ പെർഫോമൻസ് അറേബ്യൻ കിങ്സിനെതിരെ നടത്താൻ സാധിക്കുന്നില്ല. അത് ബൗണ്ടറിയിലേക്ക് 2 ഫീൽഡറുടെ ഗ്യാപ്പിലൂടെ അതിമനോഹരമായി ഒരു 4 നേടിയെടുക്കുന്നു ഗിരിധർ. 4 ஓட்டங்கள் கிரிக்கெட் பேட்ல இருந்து தனது பேட்டிங் ஆதிக்கத்தை தொடங்கி இருக்காரு. பேக் பவுண்டரி வருமா பிரதமேஷ்க்கு எதிரே? ஓஹோ, லாங் ஆஃப்ல எடுத்திருக்காரு. கிரேட் கேட்சிங் பிரவீன் குட்டி. റിവെഞ്ച് ഇതില്ല. റിവെഞ്ച് പ്രഥമേഷ്. ഗിരിധറിന്റെ വിക്കറ്റ് നഷ്ടമാകുന്നു. ബൗണ്ടറിയിൽ കുട്ടി ഫീൽഡ് ചെയ്തുകൊണ്ട് പ്രഥമേഷിന്റെ ബൗളിംഗിൽ 7 വിക്കറ്റുകൾ നഷ്ടമായിക്കൊണ്ട് സമ്മർദ്ദത്തിലേക്ക് സ്കോർ ചെയ്യാനുള്ള ശ്രമത്തിൽ വിക്കറ്റുകൾ വീണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. 7 വിക്കറ്റ് നഷ്ടത്തിൽ 137. ഇനി ശേഷിക്കുന്നത് 18 ബോളുകൾ. 10 റൺസ് കൂടി നേട്ടാനായാൽ യാസിർ ഈ ടൂർണമെന്റിൽ ടോപ്പ് ഓർഡറിലേക്ക് എത്തി ബെസ്റ്റ് ബാറ്ററായി. സ്ട്രൈക്കിലെത്തുന്നു ന്യൂ ബാറ്റർ അസി. ഹെലികോപ്റ്റർ കിങ്, റിയൽ ഓൾറൗണ്ടർ. ബോൾ ചാനലുന്നു ജുനൈദ്. രക്ഷപ്പെട്ടു പോകുന്നു ജുനൈദിന്റെ കൃത്യമായ ബൗളിംഗ്. സ്കോർ ചെയ്യാൻ സാധിക്കുന്നില്ല. ഔട്ട് സൈഡിൽ ഒരു മനോഹരമായ ഷോട്ടിലൂടെ ഫീൽഡ് ചെയ്യുന്നു പ്രവീൺ കുട്ടി. 2 റൺസ് കൂടി പൂർത്തിയാക്കുന്നു. ഒരു ഫുൾ ടോസ് ബോൾ. നല്ലൊരു ശ്രമമുണ്ടായിരുന്നു. പക്ഷേ കൈകളൊതുക്കാൻ സാധിക്കുന്നില്ല. രക്ഷപ്പെട്ടു പോകുന്നു. ഒരു സിംഗിൾ നേടുന്നു. സ്ട്രൈക്കിലെത്തുന്നു യാസിർ. ചെയ്യുന്നു നജീബ്. ഒരു സിംഗിൾ മാത്രം. ഓഹോ, ഹെലികോപ്റ്റർ. നേരത്തെ പറഞ്ഞു വെച്ചതാണ് ഹെലികോപ്റ്റർ കിങ് അസീസ്. 14 ഓവർ പിന്നിടുമ്പോൾ 7 വിക്കറ്റ് നഷ്ടത്തിൽ 148. ബോൾ ചെയ്യാനെത്തുന്നു പ്രഥമേഷ്. സ്ട്രൈക്കിൽ യാസിർ.
ക്രിട്ടിക്കൽ സ്ട്രൈക്കിലെത്തുന്നു അസീൽ. ഓഫ് സൈഡിൽ മനോഹരമായൊരു ഷോട്ടാണ്. ഫീൽഡർ പ്രവീൺ കുട്ടി 2 റൺസോടെ പൂർത്തിയാക്കുന്നു. ഫുൾ ടോസ് ബോൾ ഫീൽഡ് ചെയ്യുന്നു ജുനൈദ്. ഒരു സിംഗിൾ മാത്രം. FCL സീസൺ 9 ആവേശകരമായ ഫൈനൽ പിടിമുറുകുന്നു അറേബ്യൻ കിങ്സ്. ഒരു ഫുൾ ടോസ് ബോൾ. നോ ബോൾ. ഡോട്ട് ബോൾ, ഫ്രീ ഹിറ്റ് ബോൾ. അതിമനോഹരമായി കറക്റ്റ് ലെങ്ത്തിൽ എറിഞ്ഞു പോകുന്നു. ഒരു കട്ട് ഷോട്ട്. ഫീൽഡർ മുസ്തഫ പിറകെ പന്ത് ബൗണ്ടറിയിലേക്ക്. ക്ലാസിക് ഷോട്ടിലൂടെ ஆதிய பந்திலே ஃப்ரீ ஹிட் பந்து இதே போல ட்ரை செய்ய முயன்றாரு. ஆனா பச்சை அது டாட் பால். இந்த தடவை அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. 4 ஓட்டங்கள். ബൗണ്ടറിയോടെ ടൂർണമെന്റിലെ ടോപ്പർ ബാറ്ററായി മാറുന്നു യാസിർ. ലാസ്റ്റ് ബോൾ ഈ ഓവറിൽ. ഒരു മിസ് ഫീൽഡ് സംഭവിക്കുന്നു. അത് ഡബിളാക്കി മാറ്റുന്നു. 15 ഓവർ പിന്നിടുമ്പോൾ 7 വിക്കറ്റ് നഷ്ടത്തിൽ 163. ക്രീസിൽ തുടരുന്നു യാസിർ ആൻഡ് അസി. ഇനി ശേഷിക്കുന്നത് 6 പന്തുകൾ മാത്രം. അപേക്ഷകരമായ FCL സീസൺ 9 ഫൈനൽ. அரேபியன் கிங்ஸுக்கு லாஸ்ட் ஓவர் எறிய வேண்டி ஜுனேத். கிரீஸ் எண்டில் ஹெலிகாப்டர் அசி. நான் ஸ்ட்ரைக் எண்டில் யாசிர். 2 பேருமே ஹார்ட் ஹிட்டரான. சிந்திக்கிறது 20 ரன்கள் வருமா இந்த ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன். ஓஹோ, முதல் பந்தே எக்ஸ்ட்ரா. அம்பேர் கால் வைட். மீண்டும் முதல் பந்து. ஓஹோ, டவுன் த கிரவுண்டில் இந்த தடவை 6 ஓட்டங்கள். ஹெலிகாப்டர் அசி பேட்டில் இருந்து முதல் பந்திலேயே தனது அதிரடி ஆதிக்கத்தை தொடங்கி இருக்காரு ஜுனேத்துக்கு எதிரே ஹெலிகாப்டர் அசி. பவுலரான் பிரஷர். 2வது பந்து. சேஷிக்கின்றது 5 பந்துகள். ஓஹோ, மீண்டும் ஹெலிகாப்டர் ஷாட். கரெக்ட் ட்ரை பச்சே. 6 ஓட்டங்கள் அசி பேட்டில் இருந்து பேக் டு பேக். லாஸ்ட் ஓவரிலே ஹெலிகாப்டர் அசி. 4 பந்துகளில் 4 சிக்ஸர்கள் வருமா அசி பேட்டில் இருந்து. 3வது பந்து. ஹாட்ரிக் 6 ஆகுமா? ஒரு லோ ஃபுல் டாஸ் பால் இங்க ஃபிளிக் பண்ணிருக்காரு டீப் ஸ்கொயர் லெக்ல. 4 ஓட்டங்கள் இந்த தடவை. ஹெலிகாப்டர் அசி கலிய மாத்தி கொண்டிருக்கின்றாருங்க அசி. 4th ஒன். சேசிக்கின்றது 3 பந்துகள். அடிச்சு போட்டாரு டாட் பால். குட் கம்பேக் பவுலர். உள்ள எடுத்த பால் எல்லாத்தையும் அடிச்சிருக்காரு ஹெலிகாப்டர் அசி. 2 பந்துகள் மீதமுள்ள நிலையில் இறங்கி போனாரு பேட் டீப். அம்பேர்ஸ் கால் ഔട്ട്. ഒരു നല്ല കംബാക്കിങ് ജുനൈദ് ചെപ്പ്. ഇനി ശേഷിക്കുന്നത് ഒരൊറ്റ ബോൾ. അത് 6 നേടിക്കൊണ്ട് നല്ലൊരു ഫിനിഷ് നൽകുമോ ടീമിന് വേണ്ടി ഷിനു? പല മത്സരങ്ങളും നമ്മളത് കണ്ടതാണ്. ഇവിടെയും അത് ആവർത്തിക്കുമോ ഷിനു രാജ്മോഹൻ? இன்னும் சேசிக்கின்றது ஒற்றை பந்து. ஓஹோ, டாப் எட்ஜ் ஆயிருக்கு. கேட்ச் பிடிப்பாரா அர்ஜுன்? നല്ല റണ്ണിങ് ആണ്. റൺ ഔട്ട്. 2 റൺസിന് വേണ്ടിയുള്ള ശ്രമത്തിൽ റൺ ഔട്ട് ആകുന്നു. 16 ഓവർ പിന്നിടുമ്പോൾ 9 വിക്കറ്റ് നഷ്ടത്തിൽ 182. വിജയലക്ഷ്യം അറേബ്യൻ കിങ്സിന് 183. ആവേശകരമായ ഫൈനൽ മത്സരത്തിന്റെ ആദ്യ ഇന്നിംഗ്സ് പൂർത്തിയാവുന്നു. ബോൾ ചെയ്യാൻ വേണ്ടി ക്യാപ്റ്റൻ അബി. സ്ട്രൈക്ക് എൻഡിൽ അറേബ്യൻ കിങ്സ്ക്ക് വേണ്ടി അനൂപ്. നോൺ സ്ട്രൈക്ക് എൻഡിൽ അർജുൻ. ஆதிய பந்து டாட் பால். 3வது பந்து. ஓஹோ, ஏது பந்து. ஒரு நேர்த்தியான பந்து வீச்சு கேப்டன் அபி. ஒரு நல்ல பந்து வீச்சு. தொடக்கமே சன்வேக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கு. 3 பந்துகள். 2 எதுவும் வரல இதுவரை. 4வது பந்து. மீண்டும் ஒரு
செகண்டில் ஹார்ட் ஹிட்டர் அர்ஜுன். ஓஹோ, பறஞ்சது போல முதல் பந்தில் ஸ்கொயர் லெக்ல 6 ஓட்டங்கள் அர்ஜுன் மகாதேவ். முதல் பந்திலேயே அபிக்கு எதிராக தனது ஆதிக்கத்தை தொடங்கி இருக்காரு அர்ஜுன். முதல் ஓவரின் கடைசி பந்து மீண்டும் பேக் டு பேக் 6 அடிப்பாரா? நல்ல பந்து வீச்சு, நல்ல டிஃபென்ஸ். அங்க ரவுஃபால் தடுக்கப்பட்டு 1 ரன்கள் மட்டுமே. ஒரு சிறந்த கட்டர் பந்து வீச்சாளர், 2 பக்கட்டும் பந்தை சுழற்றக்கூடிய திறமை வாய்ந்தவர். இந்த ஓவரில் விக்கெட் எதுவும் எடுத்து கொடுப்பாரா பார்ப்போம். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பந்தை உள்ள எடுத்துட்டு வந்திருக்காரு, எட்ஜ் ஆயிருக்கு. ஓ, ஒரு கேட்சுக்கான முயற்சி, பச்சையாவோட சிங்கிள் ஓடி இருக்காங்க. ஒரு நல்ல முயற்சி. முதல் பந்தே டாப் எட்ஜ் ஆட்ஸ். பேட்டிங் முனையில் அனு முபசிருக்கு எதிரே. ஓஹோ, முதல் பந்திலேயே முபசிரின் தலைக்கு மேலே 4 ஓட்டங்கள் அனு பேட்ல இருந்து. ஓஹோ, ஒரு யாக்கர்ல இருந்து பால் கிண்டி விட்டுருக்காரு. ஓ, மீண்டும் அங்க ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. பச்சை நழுவ விட்டாரு ஃபீல்டர். 4வது பந்து அர்ஜுனுக்கு எதிரே முபஷீர். ஓ, டாட் பால். நல்ல பந்து வீச்சு, கம்பேக் பவுண்டரிக்கு அப்புறம் முபஷீரிட இருந்து உள்ள எடுத்துட்டு வந்தாரு. டாப் எட்ஜ் ஆயிருக்கு. செப்ட தடவை கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. ஆதிய பந்தில் கேட்ச் வால்பை நழுவ விட்டாலும் நௌஃபல் இந்த தடவை கேட்ச எடுத்திருக்காருங்க. ஒரு கிரேட் கேட்சுங்க நௌஃபல் கையில இருந்து. ஒரு நல்ல கம்பேக்கா இருக்குமா? சன்வே பக்கத்து மேட்ச் திரும்புமா? பார்ப்போம், காத்திருப்போம். நீ பேட்டராய் அரேபியன் கிங்ஸுக்கு வேண்டி இளம் பேட்டர் ஃபாரூக் உள்ளல். ஒரு சிறந்த ஓப்பனர், நீ பால்ல நல்ல அதிரடி ஆடக்கூடியவர் ஃபாரூக் உள்ளல். நீ பேட்ஸ்மேனுக்கு எதிரே முபசிர் ஆதிக்கத்தை செலுத்துவாரா? 2வது ஓவரின் லாஸ்ட் பால். ஓ, டாட் பால். 2 ஓவர்களில் 15 ஓட்டங்களை அடித்துள்ளனர் அரேபியன் கிங்ஸ். 1 விக்கெட் நஷ்டமாயிட்டு. சன்வேக்கு பால் செய்ய வேண்டி கேப்டன் அபி. டாட் பால். விக்கெட்டை செலுத்துவாரா? ஓஹோ, கிரேட் யாக்கர். அங்க ரவுஃப் கையில போயிருக்கு. டாட் பால். பேக் டு பேக். 3வது பந்து. ஓஹோ, ஏது பந்து வீச்சு. தொடர்ச்சியாக 3 டாட் பால்கள் அபிட் പന്ത് വീച്ചിൽ. പക്ഷേ സ്ട്രൈക്കിലുള്ളത് ഹാർഡ് ഹിറ്റർ ബാറ്റർ അനൂപാണ്. കളിച്ച കളികളെല്ലാം 50കളിലൂടെ ടീമിന് വേണ്ടി സ്കോറുകൾ സമ്മാനിച്ച ബാറ്റർ ഇന്നിവിടെ വീണ്ടും ചെയ്യുന്നു. ഓഫർ സിംഗിൾ മാത്രം. അത്യുജ്വലമായി പന്തെറിഞ്ഞു പോകുന്നു അബി. 1 റൺസ് മാത്രം വിട്ടുകൊടുത്തുകൊണ്ട് എന്തൊരു ഓവർ ഇതാ. ഒരു ഫൈനൽ എങ്ങനെ ബൗൾ ചെയ്യണമെന്ന് പവർ പ്ലേയിൽ കാണിച്ചു കൊടുക്കുന്നു മുന്നിൽ നിന്ന് ക്യാപ്റ്റൻ അബി. അനൂപ് അതിമനോഹരമായ ഷോട്ടിലൂടെ ആദ്യ ബോളിൽ തന്നെ ബൗണ്ടറി നേടിയെടുക്കുന്നു അനൂപ് ഭാവക്കുട്ടി. 3 ഓവറും 1 ബോളും പിന്നിടുമ്പോൾ 1 വിക്കറ്റ് നഷ്ടത്തിൽ 20. കൈകളിൽ ഒളിപ്പിച്ചു വെച്ച മാന്ത്രികതയുമായി ബാറ്റേഴ്സിന് വട്ടം കറക്കുന്ന മുബഷിർ ആവർത്തിക്കുന്നു ഈ ഫൈനലിലും. ഓഫ് സൈഡിൽ ഒരു കട്ട് ഷോട്ട്. അവസാനം വരെ വാച്ച് ചെയ്തുകൊണ്ട് അത്യുജ്വല ഷോട്ടിലൂടെ ബൗണ്ടറി നേടിയെടുക്കുന്നു അനൂപ് ഭാവക്കുടി. രക്ഷപ്പെട്ടു പോകുന്നു. നേടിയെടുക്കുന്ന 2ാമത്തെ വിക്കറ്റ് മുബഷിറിന്റെ ബൗളിംഗിൽ. ബ്രില്യൻ ബൗളിംഗുമായി കളം നിറഞ്ഞാട്ടുന്നു സൺവേക്ക് വേണ്ടി മുബഷിർ. ന്യൂ ബാറ്റർ ഷാഹിദ് മഞ്ചാടി. പക്ക ഹാർഡ് ഹിറ്റർ ഷാഹിദ് മഞ്ചാടി UAEയുടെ മിന്നും താരം ഇന്നിവിടെ ബാറ്റിംഗിന് ഇറങ്ങുന്നു അറേബ്യൻ കിങ്സിന് വേണ്ടി. മണ്ണിന്റെ പുതൽവൻ ഷാഹിദ് മുഞ്ചാടി. ബൗളിംഗ് ഡോട്ട് ബോൾ.
ഓഫ് സ്റ്റംപിനെ തൊട്ടുരുമ്മിക്കൊണ്ട് അത്യുച്ഛല ബൗളിംഗ് മുബഷിർ. 4 ഓവർ പൂർത്തിയാകുമ്പോൾ 2 വിക്കറ്റ് നഷ്ടത്തിൽ 25. மீண்டும் சன்வேக்கு பால் செய்ய வேண்டி கேப்டன் அபி. ஃபாரூக்கெதிரே ஃபர்ஸ்ட் அபி டாட் பால். செகண்ட் ஒன். ஓஹோ, மீண்டும் ஒரு நல்ல பந்து வீச்சு டீப் லாங் ஆனில். ஒரு ரன்கள் மட்டும். கிரீஸ் எண்டில் ஷாயித் முன்ஜாடி ஹார்ட் ஹிட்டர். முன்ஜாடிக்கு எதிரே ஓ ஒரு பேட் டிப்புங்க அங்க. ஆனா அங்க ட்ரை பண்ணல. டாட் பால். ஃபோர்த் ஒன். ஓஹோ, ஆகாசத்திலே ஒரு சிக்ஸர். முன்ஜாடி பேட்டில் இருந்து முதல் பவுண்டரி. பேக் டு பேக் சிக்ஸ் அடிப்பாரா அபிக்கு எதிரே? ஓஹோ, இந்த தடவுல எக்ஸ்ட்ரா கவர் திசையில ஒரு கட் ஷாட் ஆடி இருக்காரு. 4 ஓட்டங்களை எட்டுமா? மட்டுமே. അഞ്ച് ഓവർ പിന്നിടുമ്പോൾ 2 വിക്കറ്റ് നഷ്ടത്തിൽ 32. ബൗൾ ചാനത്തുന്നു ചെപ്പു. സ്റ്റിക്കിൽ ഫാറൂഖ്. What a shot! Fine leg hill. ആദ്യ ബോളിൽ തന്നെ നേടിയെടുക്കുന്ന ഒരു സിക്സറിലൂടെ വിലപ്പെട്ട 6 റൺസ്. ഫാറൂഖ് ഡേഞ്ചറസ് ബാറ്റർ. ഫീൽഡ് ചെയ്യുന്നു നൗഫൽ. ഒരു സിംഗിൾ മാത്രം. അരുന്നിട്ട് മേക്കപ്പ്. അപേക്ഷത്തിന്റെ ഫൈനൽ. ഫ്രൈഡേ ക്രിക്കറ്റ് ലീഗ് സീസൺ 9. ഓവർ ത്രോ മിസ്റ്റേക്കിൽ അത് ഡബിൾ ആക്കി മാറ്റുന്നു. സ്ട്രൈക്കിലെത്തുന്നു ഷാഹിദ് മഞ്ചാടി. സിംഗിൾ മാത്രം. വീണ്ടും ഒരു ബൈറാൻ. കൃത്യമായ ബൗളിംഗുമായി തിരിച്ചെത്തുന്നു ചെപ്പു. ആദ്യ ബോളിൽ 6 വഴങ്ങിയതിനു ശേഷം ശക്തമായൊരു തിരിച്ചു വരവ്. ക്ലീൻ ബൗൾഡ്. ഷാഹിദ് മഞ്ചാടിയുടെ നിർണായക വിക്കറ്റ് നേടിയെടുത്തുകൊണ്ട് ഒരു ബ്രേക്ക് ത്രൂ നൽകുന്നു ചെപ്പു. ആദ്യ ബോളിൽ വഴങ്ങിയത് 6 എങ്കിൽ അവസാന ബോളിൽ ഒരു ക്ലീൻ ബൗൾഡിലൂടെ വിലപ്പെട്ട വിക്കറ്റ് നേടിയെടുക്കുന്നു ചെപ്പു. ന്യൂ ബാറ്റർ സുശാന്ത് ക്രീസിലെത്തുന്നു. 6 ഓവർ പൂർത്തിയാകുമ്പോൾ 3 വിക്കറ്റ് നഷ്ടത്തിൽ 43. ബൗൾ ചെയ്യാനെത്തുന്നു അനന്തു. സ്ട്രൈക്കിൽ ഫാറൂഖ്. ഇനി വേണ്ടത് 60 ബോളിൽ 140. ആവേശം നിറയുന്നു ഈ ഫൈനലിൽ. ഡോട്ട് ബോൾ. ഒരു സേഫ് ഷോട്ട് ശ്രമിക്കുന്നു. ഫീൽഡ് ചെയ്യുന്നു ഗിരിധർ. ഡോട്ട് ബോൾ. ബാക്ക് ടു ബാക്ക് ഡോട്ട് ബോൾസ്. അനന്തു കൃത്യമായ ബൗളിംഗുമായി സ്കോർ അനുവദിക്കാതെ. സൺവേവ് വേഴ്സസ് അറേബ്യൻ കിങ്സ്. ഒരു ബിഗ് ഷോട്ട്. 6 എടുക്കുന്നു. വിലപ്പെട്ട 6 റൺസ് വീണ്ടും ഫാറൂഖിന്റെ ബാറ്റിൽ നിന്ന്. பேக் டு பேக் 6 அடிப்பாரா அனந்துக்கு எதிரே ஃபரூக் ரிவர்ஸ்லே. ஓஹோ, டாப் எட்ஜ் ஆயிருக்கு. கேட்ச் ஆகுமா? அந்த நௌஃபலால் பிடிக்கப்பட்டு சிங்கிள் மட்டுமே. ஓஹோ, ஒரு நல்ல யாக்கர் பந்து வச்சு டீப் விக்கெட் எல்லாம். ஒரு லோ ஃபுல் டாஸ் பச்சே டவுன் த கிரவுண்ட் போனாரு. கிட்டி இல்ல. டாட் பால். மீதமுள்ள பந்துகளில் 54 பந்துகளில் 132 ஓட்டங்களை அடித்தால் இந்த கிராண்ட் ஃபினாலையில் மகுடத்தை தட்டிச் செல்லலாம் அரேபியன் கிங்ஸ். അസീസ് കട്ടർ ബോളുകൾ കൊണ്ട് ബാറ്റർ വട്ടം കറക്കുന്ന ബാറ്റർ. ഡോട്ട് ബോൾ. അസീസ് ടു സുശാന്ത്. ഡോട്ട് ബോൾ. ഓ, അതൊരു ബൈ റൺ.
സിംഗിളാക്കി മാറ്റുന്നു. വിക്കറ്റിന് പിന്നിൽ മുബഷിർ. ഫസ്റ്റ് സ്ലിപ്പിൽ റഊഫ്. ഫൈനലിൽ ഫീൽഡ് ചെയ്യുന്നു ഷിനു രാജ്മോഹൻ. ഒരു റിവേഴ്സ് ഷോട്ടിലൂടെ പന്ത് ബൗണ്ടറിയിലേക്ക്. ഫാറൂഖ് ബൗളറുടെ നീക്കങ്ങൾ മനസ്സിലാക്കിക്കൊണ്ട് മനോഹരമായത് ബൗണ്ടറിയിലേക്ക് തിരിച്ചു വിടുന്നു റിവേഴ്സിലൂടെ ഫാറൂഖ്. இளம் பேட்டர் ஃபாரூக் பேட்டில் இருந்து ரிவர்ஸ் ஷாட்டில் ஒரு 4 ஓட்டங்கள். காத்திருப்போம். Again. ഫീൽഡർ പിറകെ ഫീൽഡ് ചെയ്യുന്നു ചെപ്പു. 2 റൺസോടെ പൂർത്തിയാക്കുന്നു. വീണ്ടും സ്ട്രൈക്കിലെത്തുന്നു ഫാറൂഖ്. ബ്രില്യന്റ് ബൗളിംഗ്. ബാറ്ററുടെ സകല നീക്കങ്ങളെയും മനസ്സിലാക്കിക്കൊണ്ട് വിരൽ തുമ്പുകൾ കൊണ്ട് മായാജാലം തീർക്കുന്നു അസി. വീണ്ടും ഓഫ് സൈഡിൽ ഒരു ഷോട്ടിലൂടെ ഫീൽഡ് ചെയ്യുന്നു ചെപ്പ്. 2 റൺസ് മാത്രം. 8 ഓവർ പിന്നിടുമ്പോൾ 3 വിക്കറ്റ് നഷ്ടത്തിൽ 61. ഇനി വേണ്ടത് 122 റൺസ്. ശേഷിക്കുന്നത് 48 ബോളുകൾ. ക്രിക്കറ്റ് റൺ റേറ്റ് 15.25. சுசாந்த் ஒரு ஹார்டு ஹிட்டரு, அதுக்கு பின்ன தகசீர் இருக்காரு, பின்ன ஹார்டு ஹிட்டர் நிறைய பேட்ஸ்மேன் இருக்காங்க அரேபியன் கிங்ஸில். இப்போலேருந்தே அவங்க அடிக்க ஆரம்பிச்சா இந்த போட்டியில் அவங்க வின் பண்ண சான்ஸ். ഓക്കെ, നമുക്ക് കാത്തിരിക്കാം. പക്ഷേ ബൗൾ ചെയ്യാനെത്തുന്നത് മുബഷിറാണ്. 2 വിക്കറ്റുകൾ നേടിക്കൊണ്ട് അറേബ്യൻ കിങ്സിന് സമ്മർദ്ദത്തിലേക്ക് തള്ളിവിട്ട ബൗളർ. ഫീൽഡ് ചെയ്യുന്നു ഷിനു. ഓ, മിസ്സായി പോകുന്നു. ഫീൽഡർക്ക് പന്ത് ബൗണ്ടറിയിലേക്ക്. ഫീൽഡ് ചെയ്യുന്നു യാസിർ. ഡോട്ട് ബോൾ. മുബഷിർ വളരെ കൃത്യമായി ഇനി ഫൈനലിൽ പെർഫോം ചെയ്യുന്നു ബൗളിംഗിലൂടെ. ആദ്യ സ്പെല്ലിൽ 2 വിക്കറ്റുകൾ നേടിയെടുത്തുകൊണ്ട് തന്നെ സമ്മർദ്ദത്തിലേക്ക് തള്ളിവിട്ടതാണ് മുബഷിർ. നിങ്ങളിത് കാണുക. എന്തൊരു ബൗളിംഗ്, ചന്തമാർന്ന ബൗളിംഗ്. മുബഷിർ ഏത് മായാജാല പന്ത് വീച്ച് വരുൺ ചക്രവർത്തി പോലെ. ഫാറൂഖ് വേണ്ട സമയത്ത് നേടിയെടുക്കുന്നു വിലപ്പെട്ട 6 റൺ. Good comeback, Aziz. Dot ball. ലെഗ് സൈഡിൽ വീണ്ടും നേടിയെടുക്കുന്ന ഒരു ബൗണ്ടറി. കളിയിലേക്ക് തിരിച്ചെത്താനുള്ള ശ്രമം നടത്തുന്നു ഫാറൂഖിലൂടെ അറേബ്യൻ കിങ്സ്. ആര് നേടും ഈ കപ്പ്? ആവേശത്തിന്റെ ഫൈനൽ. ഓരോ ബോളുകൾ കഴിയുമ്പോഴും മാറി മറിയുന്ന ജയപരാജയങ്ങൾ. ஸ்வீப் ஷாட்ல மாறி மாறி பேக் டு பேக் 6-4 அடிச்சிருக்காரு ஃபாரூக் உள்ள. റിവേഴ്സിലൂടെ വീണ്ടും ബാക്ക് ടു ബാക്ക് ബൗണ്ടറികൾ. ഫാറൂഖ് തുറച്ചു നിന്ന അറേബ്യൻ കിങ്സിന് കിരീടത്തിലേക്ക് നയിക്കാനുള്ള അത്യുജ്വല ശ്രമം നടത്തുന്നു. വീണ്ടും വീണ്ടും ഫാറൂഖ് ബൗണ്ടറികൾ നേടിക്കൊണ്ട്. ഗുഡ് കംബാക്ക്. ഡോട്ട് ബോൾ. ഓവറിൽ അവസാന ബോൾ. ഫീൽഡ് ചെയ്യുന്നു കൊച്ചാപ്പി. കൊച്ചാപ്പിക്ക് പിഴച്ചു പോകുന്നു പന്ത് ബൗണ്ടറിയിലേക്ക്. ഈ ഓവറിൽ യഥേഷ്ടം റൺസ് നേടിയെടുക്കുന്നു. ഇനി വേണ്ടത് 36 ബോളിൽ 98 റൺസ്. 10 ഓവർ പൂർത്തിയാകുമ്പോൾ 3 വിക്കറ്റ് നഷ്ടത്തിൽ 85. பந்து வீச்சு முனையில் செப்பு சன்வைக்கு வேண்டி. பேட்டிங் முனையில் சுசாந்த். 16வது ஓவரின் முதல் பந்து. ஓஹோ, ஏடி யாக்கர் பந்து வீச்சு முதல் பந்திலேயே டாட் பால். செப்பு ஓஹோ டவுன் த கிரவுண்ட்ல போயிருக்கு. ശ്രീജിത്ത് കൊച്ചാപ്പി 2 റൺகள் മാത്രം. ഒരു ഓവർ. ഓഹോ, பால் பொங்கிല്ല. சிங்கிள் மாத்திரம் மீண்டும். நல்ல பந்து வீச்சு இதுவரை செப்புவிடம் இருந்து. 16 ஓவர் களியில் எது வேணாலும் நடக்கலாம்.
கேம் சேஞ்சரா மாறுவாரா இளம் பேட்டர் ஃபாரூக்? ஓ, மீண்டும் மீண்டும் டாட் பால். தனது பந்து வீச்சு ஆதிக்கத்தை இளம் பேட்டருக்கு எதிரே பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் டாட் எடுப்பாரா அல்லது பவுண்டரிக்கு விரட்டுவாரா ஃபாரூக்? ஓ, ஒரு டாப் பச் ஆயிருக்கு. காட்டன் போல்ட் ஆகுமா? நல்ல முயற்சி பச்சே. 2 ஓட்டங்கள் மட்டுமே. ஸ்லோ யாக்கர் பால் பச்சையோட நௌஃபரால் சிறந்த முறையில் தடுக்கப்பட்டு 2 ஓட்டங்கள் மட்டுமே. 11 ஓவர்கள் முடிந்த நிலையில் 92, 3 விக்கெட் இழப்பு இருக்கு. சுசாந்த் ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. நியூ பேட்ஸ்மனா ஹார்ட் ஹிட்டர் உமோல்கைனுண்ட ஹார்திக் பாண்டியா, அரேபியன் கிங்ஸ் கேப்டன் தகசீர் புன்னக்கல் உள்ள வந்திருக்காரு. வெற்றி வாகை தேடி தருவாரா தனது அணிக்காக? அரேபியன் கிங்ஸ் அணிக்காக தகசீர் புன்னக்கல். சன்வேக்கு பால் செய்ய வேண்டி அனந்துக்கு எதிரே தகசீர் 6 ஓட்டங்களை അടിപ്പാറാ? എതിർபார்ப்போம். ടീമിനെ കിരീടത്തിലേക്ക് നയിക്കാൻ ഉറച്ചുകൊണ്ട് ക്യാപ്റ്റൻ തഹസീർ ക്രീസിലെത്തുന്നു. സുശാന്ത് റിട്ടയർഡ് ആവുന്നു. ഇനി വേണ്ടത് 91 റൺസ്. ആര് നേടും സമ്മർദ്ദമേറുന്ന ഫൈനൽ? ஓ, முதல் பந்தே லோ ஃபுல் யாக்கரை போட்டாரு. காலுக்குள்ள கொண்டாந்து அடிச்சாரு. டவுன் த கிரவுண்ட்ல சிங்கிள் மட்டுமே. ഫാറൂഖ് 26 ബോളിൽ 3 സിക്സും 4 ഫോറുകളും നേടിക്കൊണ്ട് 47 റൺസോടെ ബാറ്റിംഗ് തുടരുന്നു. 50ലേക്ക് ഇനി വേണ്ടത് 3 റൺസ്. പക്ഷേ വിജയത്തിലേക്ക് വേണ്ടത് 90 റൺസ്. ശേഷിക്കുന്നത് 29 ബോളുകൾ. ஏது பந்து வீச்சு, ஒரு ஸ்லோ பவுன்சர். டாட் பால் ஃபாரூக்கு எதிரே. ஓஹோ, ஆகாசத்திலே ஒரு சிக்ஸர். அண்ணனுக்கு எதிரே மிட் விக்கெட்டில். போட்டியில இன்னும் உயிர் இருக்கு. தனது அணிக்காக சிறந்த முறையில் 50 ரன்கள் അടിച്ചിருக்காரு ഇളം ബാറ്റർ ഫാറൂഖ് ഉള്ളൽ. എന്തൊരു ഭംഗി ഈ ഫൈനലിന്. ഓരോ ബോളുകളും മാറി മറിയുന്നു. വിജയ പരാജയങ്ങൾ. വീണ്ടും ഒരു സ്വീപ്പ് ഷോട്ട്. വിജയം തേടി തരുവാറാ തഹസീർ അറേബ്യൻ കിങ്സ്ക്ക് വേണ്ടി? ഓ, டாட் பால். നോ ബോൾ. ഒരു റൺ ഔട്ട് അപ്പീൽ. പക്ഷേ அங்க அம்பேர் வைட் ரன் அவுட் வழங்கில. நோ ரீஹிட். உதிரிகள் எதிரிகளுக்கு சாதகமானது. இந்த நோ பால் மூலியமா தனது வசமா ஆக்குவாங்களா இந்த போட்டியை அரேபியன் கிங்ஸ்? எதிர்பார்ப்போம். ஃப்ரீ ஹிட் பால். ஓஹோ, ஆகாசத்திலே ஒரு உச்சி பந்து ஏறி இருக்கு. ஆனா அங்க 2 റൺകൾ മാത്രം. ഫറൂഖിന്റെ വിക്കറ്റ് നേടാത്ത സൺവേക്ക് കിരീടത്തിലേക്ക് മുന്നേറാൻ സാധിക്കില്ല. അത്രയും മികച്ച ഫോമിൽ ബാറ്റിംഗ് തുടരുന്നു അറേബ്യൻ കിങ്സിന് വേണ്ടി. പറഞ്ഞു തീരും മുന്നേ അനന്ത് മനസ്സിലാക്കിക്കൊണ്ട് വിക്കറ്റ് കീപ്പർ റബി ക്യാച്ച് എടുത്തുകൊണ്ട് ആ നിർണായക വിക്കറ്റ് നേടിയെടുക്കുന്നു. വെൽ ബാറ്റിംഗ് ആടുന്നാറ്. വെൽ ഇന്നിങ്സ്. ഈ ഫൈനൽ തീർച്ചയായിട്ടും മികച്ചൊരു ഇന്നിങ്സ് ആണ് അറേബ്യൻ കിങ്സിന് വേണ്ടി ഫാറൂഖ് കാഴ്ചവെച്ചത്. ഒരറ്റത്ത് വിക്കറ്റുകൾ വീണുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ പതറാതെ തളരാതെ ടീമിനെ മുന്നിൽ നിന്ന് പട നയിച്ചവൻ 18ാം നമ്പറുകാരൻ ഫാറൂഖ്. പക്ഷേ ഇനി ക്രീസിലേക്ക് എത്തുന്നത് അതിനേക്കാൾ അപകടകാരിയായ ബാറ്റർ എன்ற പ്രഥമേഷ്. ഇനി വേണ്ടത് 24 ബോളുകളിൽ 79 ബോൾ ചെയ്യാനെത്തുന്നു മുബഷിർ. മുബഷിറിന്റെ അവസാന ഓവറാണത്. மீண்டும் மீண்டும் டாட் பால். முபஷிர் ராக் ராஜா முபஷிர். ഓഹോ, ആകാശത്തിലെ ഫീൽഡർ ചെപ്പു. What a catch! അവസാന നിമിഷം വരെ വാച്ച് ചെയ്തുകൊണ്ട് കൈകൾ ഒതുക്കുന്നു ചെപ്പു. കള്ളിപിടിക്കുന്നു. മുബഷിറിന്റെ ബൗളിംഗിൽ ഇന്നത്തെ ഹീറോ ആരെന്ന് ചോദിച്ചാൽ സംശയമില്ലാതെ പറയാം മുബഷിർ. തുടക്കത്തിൽ തന്നെ നിർണായകരുടെ വിക്കറ്റുകൾ നേടിയ ബോളർ അവസാന ഓവർ എറിയാനെത്തി വീണ്ടും വിക്കറ്റ് നേടിയെടുക്കുന്നു. ആധിപത്യം ഉറപ്പിക്കുന്നു സൺവേ ഗ്ലാസ്. പക്ഷേ മത്സരം അവസാനിച്ചിട്ടില്ല. ഇനിയുമുണ്ട്.
ആര് നേടും ആവേശത്തിന്റെ ഫൈനൽ? ക്രിസിലെത്തുന്നു ന്യൂ ബാറ്റർ ഫൈസൽ, പക്ക ഹാർഡ് ഹിറ്റർ. മത്സരം ആവേശകരമാകുന്നു. ഫൈനൽ ആര് നേടും? ബൗണ്ടറിയിൽ ഫീൽഡ് ചെയ്യുന്നു റഊഫ്. ഒരു സിംഗിൾ മാത്രം. സ്ട്രൈക്കിലെത്തുന്നു പ്രഥമേഷ്. ഈ കളി ഒറ്റക്ക് തിരികാൻ കെൽപ്പുള്ള ബാറ്റർ പ്രഥമേഷ്. ഓവറിൽ അവസാന ബോൾ. ഇനി ശേഷിക്കുന്നത് 19 ബോളുകൾ. വേണ്ടത് 75 റൺസ്. ഒരു ഫ്ലിക്ക് ഷോട്ട്. ഫീൽഡർ നൗഫൽ. ഒരു സിംഗിൾ മാത്രം. ഓവർ പൂർത്തിയാവുന്നു. ബോൾ ചാനെത്തുന്നു ചെപ്പു. ഇനി വേണ്ടത് 18 ബോളിൽ 73. കഴിഞ്ഞ ഓവറിൽ ചെപ്പു ഒറ്റ ബൗണ്ടറി പോലും വഴങ്ങാതെ ബൗളിംഗ് പൂർത്തിയാക്കിയതാണ്. ആ ഒരു ഓവറിലൂടെയാണ് തിരിച്ചെത്തിയത് സൺവേ ഗ്ലാസ്. നെട്ടിയെടുക്കുന്നു ഒരു ബിഗ് സിക്സ്. കളി മാറുമോ? ഈ സിക്സിന്റെ മൊമെന്റിൽ കളി മാറുമോ അറേബ്യൻ കിങ്സ് സൈഡ്? തീർച്ചയായിട്ടും പേടിക്കേണ്ട ബാറ്റർ തന്നെയാണ്. ഇനി 17 പന്തുകൾ ശേഷിക്കുന്നുണ്ട്. കാത്തിരിക്കാം നമുക്ക്. മുബഷിർ കഴിഞ്ഞ ഓവറിൽ ഒരു വിക്കറ്റും നേടിയെടുത്ത് വെറും 2 റൺസ് മാത്രമാണ് വിട്ടുകൊടുത്തത്. ബോൾ ചെയ്യുന്നു ചെപ്പു. വീണ്ടും ഒരു ബിഗ് ഷോട്ട് ശ്രമിക്കുന്നു ഫീൽഡർ അസി. ഓ, വിട്ടുകളയുന്നു. ക്യാച്ച് ഡ്രോപ്പ്, മാച്ച് ഡ്രോപ്പ്. ഒരു റിവഞ്ചിനുള്ള അവസരം നഷ്ടപ്പെടുത്തി കളയുന്നു. 6 അടിച്ചവനെ പുറത്താക്കാനുള്ള ചെപ്പുവിന്റെ അവസരം നഷ്ടപ്പെട്ടു പോകുന്നു. സ്ട്രൈക്കിലെത്തുന്നു ലെഫ്റ്റി പവർ ഫൈസൽ. ചെപ്പു വേഗത കൊണ്ട് ബാറ്റർമാരെ അമ്പരപ്പിക്കുന്ന ബൗളർ. വീണ്ടും ഒരു സിംഗിൾ. ആകാംക്ഷയും ആവേശവും സമ്മർദ്ദവും എല്ലാം ഒത്തിണങ്ങിയ ഒരു മഹത്തായ ഫൈനൽ. ഫ്രൈഡേ ക്രിക്കറ്റ് ലീഗ്. 2 റൺസിലുള്ള ശ്രമത്തിൽ വിക്കറ്റ് നഷ്ടമാകുന്നു. സ്ട്രൈക്കിലെത്താൻ പ്രഥമേഷ് ശ്രമിക്കുമ്പോൾ നോ സ്ട്രൈക്ക്. ഫൈസൽ ഔട്ടായി പുറത്തേക്ക്. ബാറ്റർ ജുനൈദ് നോ സ്ട്രൈക്ക്. ചെപ്പു ബ്രില്യൻ ബൗളിംഗ്. തന്റെ വേഗത കൊണ്ട് ഒന്ന് തൊട്ടാൻ പോലും അനുവദിക്കാതെ കൃത്യമായി പന്തെറിയുന്നു സൺവേ ഗ്ലാസിന് വേണ്ടി. ഫീൽഡർ റഊഫ്. 2 ശ്രമങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു, പക്ഷെ നഷ്ടപ്പെട്ടു പോകുന്നു. ഇന്ന് ഈ മത്സരത്തിൽ, ഈ ഫൈനലിൽ 2 ലൈഫുകൾ ലഭിക്കുന്നു പ്രഥമേഷിന്. ഓവർ പൂർത്തിയാവുന്നു. ഒരു ഓവറിൽ 2 ലൈഫ് ലഭിക്കുന്ന ബാറ്റർ. അത് പ്രയോജനപ്പെടുത്തി കപ്പ് നേടിക്കൊടുക്കാൻ പ്രഥമേഷിന് സാധിക്കുമോ? നമുക്ക് കാത്തിരിക്കാം. ശേഷിക്കുന്നത് 12 ബോളുകൾ. ആവേശത്തിന്റെ ഫൈനൽ. 30 റൺ വന്നാൽ കളി ചേഞ്ച് ആവും. എതിർപ്പാർപ്പം കാത്തിരിക്കാം നമുക്ക്. ഒരു ചേഞ്ചർ ബോൾ, ഡോട്ട് ബോൾ അനന്തു. ഇനി വേണ്ടത് 11 ബോളിൽ 68. സ്ട്രൈക്കിൽ പ്രഥമേഷ്. இன்னும் உள்ள 11 பந்துகளுமே சிக்ஸர் விளாசினா மட்டும்தான் முஜிப்கா இந்த போட்டியில் அவங்க ஜெயிக்க முடியும். തീർച്ചയായിട്ടും 10 സിക്സുകൾ വേണം ഈ മത്സരത്തിൽ ഇനി വിജയത്തിലേക്ക് മുന്നേറണമെങ്കിൽ. പക്ഷെ അത്ഭുതങ്ങൾ സംഭവിക്കാം. എക്സ്ട്രാസുകളുണ്ട്, നോ ബോളുകളുണ്ട്, ഫ്രീ ഹിറ്റുകളുണ്ട്. മത്സരം അവസാനിച്ചിട്ടില്ല. ഒരു ബിഗ് ഷോട്ട്. ബ്രില്യൻ ക്യാച്ച്. 3ാമത്തെ അവസരത്തിൽ നേടിയെടുക്കുന്നു റഊഫ്. വിജയം ഉറപ്പിക്കുന്നു. 2 ലൈഫുകൾ ലഭിച്ചതാണ്, പക്ഷെ അത് മുതലാക്കാൻ സാധിക്കുന്നില്ല പ്രഥമേഷിന്. ഫ്രൈഡേ ക്രിക്കറ്റ് ലീഗ് സീസൺ 9 കഴിഞ്ഞ തവണ നഷ്ടപ്പെട്ട കപ്പ് തിരിച്ചെടുക്കുന്നു സൺവേ ഗ്ലാസ്. വിജയം ഉറപ്പിക്കുന്നു. സ്ട്രൈക്കിലെത്തുന്നു ന്യൂ ബാറ്റർ പ്രവീൺ കുട്ടി. 10 ബോളിൽ 10 സിക്സും നേടി അത്ഭുതം സൃഷ്ടിക്കുമെന്ന് നമ്മൾ അവകാശപ്പെടുന്നില്ല. പക്ഷേ ക്രിക്കറ്റ് പ്രേമികൾക്ക് നിരാശപ്പെടേണ്ടി വരില്ല. കാരണം ടീസിലുള്ളത് പ്രവീൺ കുട്ടി. നേരിട്ട് ആദ്യ ബോൾ. ഫീൽഡ് ചെയ്യുന്നു നൗഫൽ. ഒരു ഫീൽഡ് മിസ്റ്റേക്ക് സംഭവിക്കുന്നു. ആദ്യ ബോളിൽ തന്നെ ബൗണ്ടറി നേടിയെടുക്കുന്നു പ്രവീൺ കുട്ടി.
ഡോട്ട് ബോൾ, ഗുഡ് കംബാക്ക്. അനന്തു, അനന്തപുരിയുടെ രജപുത്രൻ അനന്തു വൈവിധ്യമാർന്ന ബോളുകൾ കൊണ്ട് വിജയമുറപ്പാക്കുന്നു സൺവേക്ക് വേണ്ടി. Again, ഫീൽഡർ ഷിനു. ഓ, അത് ബൗണ്ടറിയിലേക്ക്. ഒരു ബിഗ് ഷോട്ട്, ആകാശം മുട്ടെ. ഫീൽഡർ നൗഫൽ യെസ്, അനായാസം അത് കൈകളിൽ ഒതുക്കുന്നു. 4 ക്യാച്ചുകൾ. ഈ ഫൈനലിൽ 4 വിക്കറ്റുകൾ നേടിയെടുക്കുന്നു അനന്തു. ഇനിയെല്ലാം ചടങ്ങുകൾ മാത്രം. സൺവേ ഗ്ലാസ് സീസൺ 9 കിരീടത്തിലേക്ക് ഉറപ്പിച്ചു കഴിഞ്ഞു. അവസാന ഓവർ ബൗൾ ചെയ്യാനെത്തുന്നു നൗഫൽ. ബിഗ് ഷോട്ട്, അവസാന വിക്കറ്റാണ്. ഫീൽഡർ അനന്തു യെസ്, ഭദ്രമായി അത് കൈകളിൽ ഒതുക്കുന്നു. വിജയം ഉറപ്പിക്കുന്നു സൺവേ ഗ്ലാസ്. അവസാന ഓവർ ബൗൾ ചാനത്തിൽ നൗഫൽ വിക്കറ്റ് നേടിയെടുക്കുന്നു. ഓൾ ഔട്ട് ആകുന്നു. വിജയം ആഘോഷിക്കുന്നു സൺവേ ഗ്ലാസ്. ക്യാപ്റ്റൻ അബി. ഇതാ ഒരു സെലിബ്രേഷൻ സൺവേ ഗ്ലാസസ്. പേരിലെ കിങ് കൊണ്ട് കാര്യമില്ലെന്ന് തെളിയിച്ചു കൊടുക്കുന്നു സൺവേ ഗ്ലാസ്. ഒരേ ഒരു കിങ്, ഒരേ ഒരു രാജാവ്, സൺവേ ഗ്ലാസ്. പക്ഷേ ശക്തമായി പോരാടി തന്നെയാണ് അറേബ്യൻ കിങ്സ് കളം വിടുന്നത്. ഈ മത്സരം തുടക്കത്തിൽ വിക്കറ്റുകൾ നഷ്ടമായ സൺവേ ഗ്ലാസിന് വേണ്ടി നല്ലൊരു ഇന്നിംഗ്സിലൂടെ 183 എന്ന പൊരുതാവുന്ന സ്കോറിലേക്ക് നയിച്ച ബാറ്റർ യാസിർ. സീസൺ 9 ഫൈനലാണ് കിങ്സ് vs സൺവേ. നല്ലൊരു അടിപൊളി ഫൈനലായിരുന്നു. അൺഫോർച്ചുനേറ്റ്ലി അറേബ്യൻ കിങ്സ് തോറ്റുപോയി. പിന്നെ നമ്മളെ സൺവേ നന്നായിട്ട് കളിച്ച്. ബെസ്റ്റ് ബാറ്റ്സ്മാൻ ഓഫ് ദ ടൂർണമെന്റ് FCL 9. സീസൺ 9 ബെസ്റ്റ് ബാറ്റ്സ്മാൻ യാസർ. മോസ്റ്റ് ഡിസ്മിസൽസ് ഫീൽഡർ ഓഫ് ദ ടൂർണമെന്റ് റൌഫ്. ബെസ്റ്റ് ബോളർ, അതൊരു സ്പെഷ്യൽ തന്നെയാണ് പറയാനുള്ളത്. അതിൻ്റെ അകത്തൊരു 9 വിക്കറ്റ്സ് UAE തന്നെ. பெஸ்ட் பவுலர் ஆஃப் த டோர்னமெண்ட் பிரசாந்த். அவர் ஒரு போட்டியில இந்த டோர்னமெண்ட்ல 9 விக்கெட் எடுத்தாருங்க. ஒரே போட்டியில EI ரெக்கார்டுங்க. This guy has dedicated everything for this tournament. So really well played, guys. I would like to give this small token of appreciation from us to our captain. Final man of the match. Mubasir. ഫൈനൽ മാൻ ഓഫ് ദി മാച്ച് ഉബു ബോംബെ ഫ്രം മലപ്പുറം. വെൽ പ്ലേ ഗൈസ്, അത് കൊടുക്കാൻ വേണ്ടി അൻവർ ഖാനെ ക്ഷണിച്ചു കൊള്ളുന്നു. 500 grams. Russell Commander Raja Mubasir. റണ്ണേഴ്സ് അറേബ്യൻ കിങ്സ്. Runner up Arabian Kings. അത് കൊടുക്കാൻ വേണ്ടി ഷിൻബായിലെ ക്ഷണിച്ചു കൊള്ളുന്നു. ഷിൻ സാർ. ഓക്കേ. കൊടുക്ക വേണ്ടി ഷിനു രാജ്മോഹൻ. Arabian Kings FCL 9 runner up. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த FCL சீசன் 9 கிராண்ட் ஃபினாலேயின் വിന്നിംഗ് ടീം ക്യാപ്റ്റൻ സൺവേയുടെ ക്യാപ്റ്റൻ അഭിമാന പുരസ്കാരം മിസ്റ്റർ സൺവേ ഗ്ലാസിന്റെ ഓണർ സൺവേന്റെ ക്യാപ്റ്റൻ ആകിയ അബി.